வகுப்பு 12 பாடம் 6 திடநிலைமை. இந்த பாடத்திலிருந்து உலோகம் குறைவுபடும் குறைபாடு இந்த டாபிக் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உலோகம் குறைவுபடும் அப்படின்னா உலோகம் படிகத்துல குறைவா காணப்படுறாங்க. உலோகம் அப்படின்றது எம் அப்படின்ற சிம்பல்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். உலோகம் எல்லாமே ஈஸியா ஆக்சிஜனேற்றம் அடைந்து எலக்ட்ரானை இழந்து பாசிட்டிவ் சார்ஜ் நேர் அயனியா மாறிடுவாங்க. அப்ப படிகத்துல உலோகம் என்ன அயனியா செயல்படுறாங்க அப்படின்னா நேர் அயனியா செயல்படுறாங்க. அப்ப படிகம் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளால உருவாக்கப்பட்டிருக்குமா? அப்ப நேர்மின் அயனிகளோட எண்ணிக்கை படிகத்துல எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கையை விட குறைவாக இருப்பதால உருவாகிற குறைபாடு தான் உலோகம் குறைவுபடும் குறைபாடு. படிகங்களின் நேர்மின் அயனிகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது எதிர்மின் அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் உருவாகும் விளைவு அல்லது உருவாகும் குறைபாடு. உலோகம் குறைவுபடும் குறைபாடு எனப்படும். படிகங்களில் நேர்மின் அயனிகளின் எண்ணிக்கை பாசிட்டிவ் சார்ஜ் அந்த எண்ணிக்கையை விட ஒப்பிடும்போது எதிர்மின் அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் உருவாகும் விளைவு. நேர்மின் அயனிகளோட எண்ணிக்கை குறைவாகவும் எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கை அதிகமாகவும் ஒரு படிகத்துல காணப்பட்டாங்க அப்படின்னா அவங்க உருவாகிற விளைவு தான் உலோகம் குறைவுபடும் குறைபாடு. எடுத்துக்காட்டு FeO. இந்த படிகத்துல பார்த்தோம் அப்படின்னா Fe2+ நேர் அயனியாவும் ஆக்சிஜன் 2- ஆக்சிஜனோட இணைதிறன் 2-ங்களா, அப்ப O2- அயனி எதிர் அயனியாவும் காணப்படுறாங்க. ஸோ எந்த மாதிரி படிகத்துல இந்த உலோகம் குறைவுபடும் குறைபாடு உருவாகிறாங்க அப்படின்னா நேர்மின் அயனி இருக்காங்க இல்லையா, அந்த அயனியோட ஆக்சிஜனேற்ற நிலை மாறுபட்டு, அதாவது ஒரே தனிமத்துக்கு 2 or 3 ஆக்சிஜனேற்ற நிலை காணப்பட்டாங்க அப்படின்னா அந்த வகை படிகத்துல இந்த உலோகம் குறைவுபடும் குறைபாடு உருவாகிறாங்க. நேர் அயனிகளின் நேர் அயனிகள் மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டுள்ள படிகங்களில் உருவாகிறது. ஸோ ஃபெரஸ் ஆக்சைடு படிகத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த ஃபெரஸ் ஆக்சைடு படிகத்தில் Fe அதோட இணைதிறன் +2, ஆக்சிஜனோட இணைதிறன் 2-. ஸோ இந்த படிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கை எப்படி இருப்பாங்க அப்படின்னா நேர்மின் அயனிகளோட எண்ணிக்கை எதிர்மின் அயனியோட ஒப்பிடும்போது குறைவாக காணப்படுறாங்க. ஆனால் படிகம் நடுநிலைத்தன்மையை அடையிறதுக்காக ஒரு 2 இடத்துல இருக்கக்கூடிய நேர் அயனி திரும்பவும் எலக்ட்ரானை இழந்து, அதாவது ஆக்சிஜனேற்றம் அடைந்து மின் நடுநிலைத்தன்மையை அடைகிறாங்க. பாருங்க, இந்த ஒரு பிளேஸ்ல Fe2+ அயனி இல்லை. அப்போ எதிர் அயனிகளோட எண்ணிக்கை நேர்மின் அயனிகளை விட அதிகமாக காணப்படுவாங்களா? அப்ப மின் நடுநிலைத்தன்மை நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனி எண்ணிக்கையில சமமாக காணப்படுவதற்கு 2 இடத்துல இருக்கக்கூடிய
இந்த Fe2+ அயனி ஆக்சிஜனேற்றம் அடைந்து மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்து Fe2+ மேலும் ஆக்சிஜனேற்றம் எலக்ட்ரானை இழந்து Fe3+ இரண்டு இடங்கள்ல ஆக்சிஜனேற்றம் அடைகிறாங்க. அப்படி அடையும் போது நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கை சம அளவுல காணப்படுறாங்க. இப்போ உலோகம் குறைவுபடும் குறைபாடுல நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேர் அயனிகளோட எண்ணிக்கை குறைவாகவும் எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கை அதிகமாகவும் காணப்படுவாங்க. ஏன் இந்த குறைபாடு உருவாகிறாங்க அப்படின்னா, நேர் அயனி மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருப்பதனால. எடுத்துக்காட்டு FeO பெரஸ் ஆக்சைடு. ஸோ அதில் Feக்கு +2 இணைதிறன் ஆர் ஆக்சிஜனேற்ற நிலை, ஆக்சிஜனுக்கு 2- ஆர் -2 அதோட ஆக்சிஜனேற்ற நிலை அல்லது இணைதிறன். ஸோ ஒரு இடத்துல நேர் அயனி ஒன்று இல்லாமல் இருக்காங்க. படிகம் நடுநிலைத்தன்மையை அடையிறதுக்கு இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய நேர் அயனி மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிறாங்க. இப்போ ரெண்டு பிளேஸில் Fe3+, மீதி எல்லா இடங்கள்லையும் Fe2+ன்னு இருப்பாங்க. நெகட்டிவ் சார்ஜ் அயனி O2- இருப்பாங்க. அப்போ மின் நடுநிலைத்தன்மையை இந்த படிகம் அடைவாங்க. ஓகே, ஸோ படிகத்தில் மின் நடுநிலைத்தன்மை காணப்படும். ஸோ மின் நடுநிலைத்தன்மை எப்படி உருவாகிறான்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ எப்படி உருவாயிருக்காங்க அப்படின்னா, படிகத்தில் ஒரு இடத்துல நேர்மின் அயனி இல்லை. அப்போது ஒரு இடத்துல நேர்மின் அயனி இல்லைன்னா இணைதிறன் +2 குறைஞ்சிருக்காங்க. அப்போ இன்னும் ரெண்டு இடங்கள்ல நேர்மின் அயனி மற்றும் எலக்ட்ரானை மற்றும் ஒரு எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிறாங்க. Fe2+ இருக்கிறது ரெண்டு இடங்கள்ல Fe3+ மாறுறாங்க. அப்போ Fe2+லேருந்து 3+க்கு போகும்போது +1 ஆக்சிஜனேற்ற நிலை அதிகமாக இருக்காங்க. இன்னொரு இடங்கள்ல +1 ஆக்சிஜனேற்ற நிலை அதிகமாக இருக்காங்களா? அப்போ +2 ஆக்சிஜனேற்ற நிலை ஒரு இடத்துல குறைஞ்சிச்சு. அதை இந்த ரெண்டு அயனியும் மேலும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து மின் நடுநிலை தன்மை, நேர்மின் அயனிகளோட எண்ணிக்கையும் எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கையும் சமமாக ஆகிற மாதிரி ஆக்சிஜனேற்றம் அடைந்து காணப்படுறாங்க.